வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி ஃபுல் வீடியோவும் ஹியர் பண்ணி நோட்ஸ் எடுங்க. அதுதான் உங்களுக்கு பாசிங் ஸ்கோர் கொடுக்கும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இது புது கான்செப்ட் ரொம்ப. In the context of learning, which of the following does not represent the self conceptனு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் கான்செப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சைல்ட்ஹுட்லேருந்து நம்மளை எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம், ஷேப் பண்ணிக்கிறோம், மற்றவங்கள பார்த்து மற்றவங்க பேசுகிற மாதிரி நம்மளும் இன்ட்ராக்ஷன் பண்ணுவோம். அப்போ இன்ட்ராக்ஷன் வித் அதர்ஸ். ஓகே, ஸோ இட் பிகின்ஸ் developing in early childhood and continuously throughout the life, shaped by personal experience, interactions with others and feedback from the environment. அப்போ மற்றவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டது, பார்த்தது, அவங்கள்ட்ட பேசினது, அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறது, நம்ம சுற்றி உள்ள விஷயங்களை நம்ம எப்படி பண்ணுறோம், ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் செல்ஃப் கான்செப்ட்னு அர்த்தம். ஸோ இதில் 3 டைப் இருக்குது. இது நெக்ஸ்ட்டு வரலாம். செல்ஃப் இமேஜ், அடுத்தது வந்து செல்ஃப் ஸ்டீம், அடுத்தது ஐடியல் செல்ஃப். ஓகே, ஸோ ஐடியல் செல்ஃப், இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. இது இனிமேல் ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். இது முன்னாடி உள்ள எம்சிக்யூஸ் தான், ஆனால் இப்போ ரீசன் பேஸ்டு தான். ஓகே, அப்போது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இதை எடுத்தேன். அப்போ செல்ஃப் கான்செப்டில் 3 டைப்ஸ் இருக்குது. இது 3 டைப்ஸ். இது ஜஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா இது ரிலேட்டட் வந்ததுன்னா நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்குது, யுவர் ரிலேஷன்ஷிப் அதர்ஸ், அப்புறம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது செல்ஃப் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. அப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சைல்ட்ஹுட்லேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்டை பார்த்து, பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் பார்த்து இன்ட்ராக்ஷன் பண்ணி நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதுதான் எனது செல்ஃப் கான்செப்ட். அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா, இட் இஸ் வாட் அண்ட் இண்டிவிஜுவல் செல்ஃப்ஸ் அபவுட் அதர்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் ஃபீல்ஸ் அபவுட் அதர்ஸ். ஓகே, ஸோ அப்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் தான் ரைட் ஒன். ஸோ இட் இஸ் வாட் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபீல்ஸ் அபவுட் அதர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இது இப்போ நியூ அப்டேட்ஸில் டீச்சிங் ஆப்டிடியூடைய கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றதுக்காக எடுத்தேன். ஸோ முன்னாடி பழைய கான்செப்ட் வந்து பழைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், மாடிஃபிகேஷன் தான் மோஸ்ட்லி வரும். பட் இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். நியூ அப்டேட்ஸு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங், டீச்சிங்குடைய குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதான் கொஷின். டு ப்ரொவைட் கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, டீச்சர் அப்படின்றவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ அதை ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சில நேரம் முன்னாடி நின்று ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்போ ஏ வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பி பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆர்கனைசேஷனில் உள்ளது. ஸோ இது வந்து நீட் இல்லை, ஒரு கம்பெனியில் உள்ளது. ஸோ டீச்சிங்க்கும் அதுக்கும் ரிலேட்டட் இல்லை. ஓகே, ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் அத்தாரிட்டிஸ்னால் மேலே உள்ளவங்கள்ட்ட இன்ட்ராக்ஷன் பேசிகிட்டே இருப்பாங்களா டீச்சர்? இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கைட் பண்ணுவாங்க. அடுத்தது டு ப்ரொவைட் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன். நம்மளுடைய டீச்சிங்கில் வந்து 2 டைப்ஸ் வந்து டிவைட் ஆகுது. ஒன்று ஃபார்மல் டீச்சிங், இன்னொன்று இன்ஃபார்மல் டீச்சிங். ஸோ அப்போ இன்ஃபார்மல் எஜுகேஷனும் நடக்குது, இன்ஃபார்மல் எஜுகேஷனும் நடக்குது. ஓகே, அப்போ ஏ வருது, சி வருது. ஸோ இதுலேயே ஆன்சர் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன்ற போது நமக்கு 3 ஆப்ஷன் வரும். 1 2 3. சின்ற போது இது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது, ஏயும் சியும். ஸோ அப்போ தேர்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். டியையும் நம்ம பார்த்துடலாம். டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆர் டு இம்போர்ட் நாலேஜ் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் அன் எஃபெக்டிவ் வே. அதாவது அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, டீச்சிங் அப்படின்றது ஒரு கலைன்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணி சோஷியல் என்வாயர்மெண்ட்டை டெவலப் பண்ணுறாங்க. அதாவது சோஷியல் என்வாயர்மெண்ட்டில் அந்த கிட்ஸ் வந்து வளர்கிறத, இப்போ எல்கேஜியில் கொண்டு விட்டாங்கன்னா 12th முடிச்சு அதுக்கப்புறம் காலேஜ் கரியரும் இது பேஸில் தான் அவங்க போகிறாங்க. ஸோ அப்போ இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஆர்ட்னு சொல்கிறாங்க, கலை. ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணால் அவங்க வந்து ஒவ்வொன்றா வடிவமாகறாங்க.
டு இம்போர்ட் நாலேஜ். அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, வழங்குறாங்க, நாலேஜை கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இன்னும் எஃபெக்டிவ் வேயில் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஏ, சி, டி தான் எனது ரைட்டான ஆன்சர். இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டும் கொஞ்சம் புது கான்செப்ட் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இது நேற்று ஒரு மெத்தட் போட்டிருந்தேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். இது இன்றைக்கி புது மெத்தடு. ஸோ இது சும்மா ஜஸ்ட்டு இதாக தான் போட்டிருக்கு. சி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, சின்னு தான் இருக்குது. அப்போ 3. ஓன்னு தான் இருக்குது. ஓ பார்த்திங்கன்னா 15. ஓகே, அடுத்தது டி. டி வந்து பார்த்திங்கன்னா 4. அடுத்தது இ வந்து 5. ஸோ டைரெக்டாகவே இதில் எழுதியிருக்காங்க. அப்போ சி வந்து நமக்கு 3. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓ வந்து உங்களுக்கு 15. அடுத்தது டி வந்து 4. இ வந்து 5. ஸோ இது சும்மா ஜஸ்ட் அதில் எழுதியிருக்கு 3, 1, 5, 4, 5ன்னு எழுதியிருக்கு. ஸோ இது சும்மா ஜஸ்ட்டு அதோடைய கோடை அப்படியே எழுதியிருக்காங்க. அப்புறம் பாலை செக் பண்ணுங்கள், அதே மாதிரி தான் வந்திருக்கான்ட்டு. ஸோ பால் பி வந்து 2 வந்திருக்கு. அடுத்தது ஏ வந்து பார்த்திங்கன்னா 1 வந்திருக்கு. அடுத்தது எல்எல். ஸோ எல்எல் 12, 12, 12 வந்திருக்கு. ஸோ அப்போ சும்மா ஜஸ்ட்டு டேரெக்டாகவே எழுதிடலாம். எம் எங்கே இருக்குது, அப்போது எம் வந்து 13. ஓகே, அப்போ 13ல் உள்ளது வந்து இந்த 3 ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் கேன்சல் ஆகுது. அடுத்தது ஏன்றது 1. ஸோ எல்லாத்துலேயுமே 1 தான் வருது. எஸ் அப்படின்றது 19. ஸோ எல்லாத்துலேயுமே 19 தான் வருது. டி வந்து பார்த்திங்கன்னா 20 வருது. ஸோ 19க்கு அப்புறம் 20 வந்து ஏ ஆப்ஷன் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா இயோடைய வேல்யூ வந்து 5. ரெண்டுலேயுமே 5 தான் வருது. ஆருடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 18. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஏற்கனவே ரிப்பீட்டட் கான்செப்ட் தான். இது 2வது முறை வந்திருக்கு. ஸோ ஆஸ் பெர் என்இபி 2020 த நியூ ஸ்கூல் கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் இஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓல்டு பேட்டர்ன் ஒன்று இருக்குது, இப்போ உள்ள நியூ பேட்டர்ன் ஒன்று இருக்குது. என்இபி அப்படின்றது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இந்த என்இபி அப்படின்றது சும்மா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இத்தனை வருஷம் இது படிக்கணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 5 இயர்ஸ் ஒரு எஜுகேஷனும் 3 இயர்ஸ்னு டிவைட் பண்ணி இந்தந்த டைமில் இந்த படிக்கணும் அப்படின்னு ப்ரிகேஜிலேருந்து 12th வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 5 + 3 + 3 + 4 அப்படின்றது தான் அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ இது ரிப்பீட்டட் கான்செப்ட் திருப்பி ஒரு முறை வந்திருக்கு. ஓகே, ஆன்சர் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் எஜுகேஷன் பிரிச்சிருக்காங்க. அடுத்தது 3 இயர்ஸ் பிரிச்சிருக்காங்க, ப்ளஸ் 4 இயர்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ தேர்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹூ இன்வென்டட் த பிரிண்டிங் ப்ராசஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நியூ கான்செப்ட் தான். பட் வந்து இது வந்து என்னென்னா கம்யூனிகேஷன் பார்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஜொகானாஸ் குட்டன்பெர்க்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ இன்னொரு நாள் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நித்யா. டாட்டா. பாய் பாய்.